வணக்கம் நண்பர்களே, கடைகளே உடைய சரித்திரமுடைய சேனலுக்கு உங்களை வரவேற்பது பெருமூச்சு கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு அரசு வந்து ஊரக திறனாய்வு தேர்வு 2024க்கான நோட்டிபிகேஷன் வெளியிட்டிருக்குது. வாங்க இந்த வீடியோவில் அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ ஊக்கத்தொகை கிடைக்கும், இன்னும் மேலும் பார்த்து வந்துக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வாங்க அந்த நோட்டிபிகேஷன் பற்றி பார்க்கலாம். அரசு தேர்வுகள் இயக்கம் சென்னை 6 ஊரக திறனாய்வு தேர்வு டிசம்பர் 2024. தமிழ்நாடு ஊரக பகுதி மாணவர்களுக்கான திறனாய்வு தேர்வுக்கான விண்ணப்பத்திற்கான அறிவுரைகள். 2024-2025 ஆண்டிற்கான அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் 2024 டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள ஊரக திறனாய்வு தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம். எக்ஸாம் எப்போ சொல்லிக்கிறாங்கன்னா டிசம்பர் 14 சொல்லிக்கிறாங்க. இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து 9ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் சொல்லிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஊரக பகுதிகளில், அதாவது வந்து கிராம பஞ்சாயத்து, நகர பஞ்சாயத்து மற்றும் டவுன்ஷிப் அரசு அங்கீகாரம் பெற்ற பள்ளிகளில் 2024-2025 ஆண்டிற்கான 9ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவி திறனாய்வு தேர்வுக்கு எழுதும் தகுதியுடன் செய்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்வில் விண்ணப்பிக்கும் தேர்வுகளின் பெற்றோர் அது பாதுகாவலின் ஆண்டு வருமானம் வந்து 1 லட்சத்துக்குள்ள இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி 1 லட்சத்துக்கு மேலே இருந்தால் அவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு தகுதியில் சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 லட்சத்துக்குள்ள இருக்குங்க என்பதற்கான வருவாய்த்துறையிலிருந்து வருமான சான்றிதழ் சொல்லிக்கிறாங்க. தேர்வு விண்ணப்பத்திற்கு மாணவ மாணவியர் www.teg.tn.government.in என்ற இணையத்திலிருந்து விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து தேர்வு கட்டணம் ரூ. 5, சேவை கட்டணம் 5 என மொத்தம் 10 ரூபாய் செலுத்தி வந்து விண்ணப்பத்தை வந்து பள்ளி தலைமை ஆசிரியரிடம் சொல்கிறாங்க. ஃபார்ம் வந்து www.teg.tn.government.in இந்த வெப்சைட்ல வந்து டவுன்லோட் பண்ணி செய்கிறாங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், நீங்கள் டைரெக்டாக கிளிக் உள்ள போய் அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து கடைசியாக வந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, தேர்விற்கு விண்ணப்பிக்க 12/11/2024 முதல் 20/11/2024 வரை காலம் நிர்ணயம் சொல்லிக்கிறாங்க. விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் எப்படின்னா 20/11/2024 தான் இந்த விண்ணப்பத்துக்கு லாஸ்ட் டேட்டு. எப்போ எக்ஸாம்னா டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வந்து எக்ஸாம், சனிக்கிழமை. லேட்டாக சப்மிட் பண்ணுற ஃபார்ம் வந்து நிறைய பிடிக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, ஒவ்வொரு வருவாய் மாவட்டத்திலும் தேர்ந்தெடுக்கப்படும் 100 தேர்வுகளுக்கு, அதாவது 50 மாணவியர் பிளஸ் 50 மாணவர், மொத்தம் 100 பேர்த்துக்கு வந்து 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை மொத்தம் 4 வருஷத்துக்கு ஆண்டுதோறும் வந்து 1000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லிக்கிறாங்க. குறிப்பிட்ட கொடுத்து கீழே வந்து நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதியில் படிக்கும் மாணவ மாணவர்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இதோ ஒரு ஃபார்ம் தான் ஓப்பன் ஆகும். இதில் பாருங்கள், விண்ணப்ப படிவம் தமிழக ஊரக பகுதி மாணவி திறனாய்வு தேர்வு 2024-25. ஃபஸ்ட்டு பெயர் கேட்டுக்கிறாங்க, அதில் வந்து உங்கள் பெயர் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து கல்வி மேலாண்மை தகவல் முறை எண், அதாவது இஎம்எஸ் நம்பர் கட்டிக்கிறாங்க, அதை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்து பாலினம், உங்கள் பாலினம் வந்து மேலே இருந்தால் எம்னு போடுங்க, ஃபீமேல் இருந்தால் எஃப்னு போடுங்க, டிரான்ஸ்ஜெண்டர் டீன் போடுங்க. அடுத்தது வந்து உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த தேதி அதில் ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்தது தந்தையார் பாதுகாவலர் பெயர், அதுக்கு பக்கத்தில் விட்டு ஃபில் பண்ணிக்கங்க. அடுத்து பள்ளி பெயர் மற்றும் முகவரி ஃபில் பண்ணிக்கங்க. தேர்வு எழுதும் மொழி, நீங்கள் எந்த மொழியில் வந்து தேர்வு எழுத விருப்பங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க. தமிழ்னா தமிழ் போடுங்க, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் டிக் பண்ணிக்கங்க. அடுத்தது உங்களுடைய பெற்றோரின் அலைபேசி எண், 2 டிஜிட் மொபைல் நம்பரை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வந்து பெற்றோராது பாதுகாப்பு உறுதிமொழி. மேற்காண் விவரங்கள் யாவும் உண்மை என்றும் எனது ஆண்டு வருமானம் 1 லட்சத்துக்கு மிகாமல் உள்ளது எனவும் சான்றிதழ் அளிக்கிறேன்னு சொல்லி சைன் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் வருவாய்த்துறையிலிருந்து பெற்ற வருமான சான்றிதழை துறை நெய்கிறேன்னு சொல்லி பெற்றோர் வந்து அங்கே சைன் பண்ணணும். தலைமை சான்று, மேற்படி மாணவர் ஊரக பகுதியில் பள்ளியில் பயின்றவர் என்றும் 2023-24 ஆண்டு கல்வியாண்டில் 8ஆம் வகுப்பு பயின்று ஆண்டு இறுதித் தேர்வு தேர்ச்சி பெற்றவர் எனவும் சான்றளிக்கன்னு சொல்லி தலைமை சைன் பண்ணணும். அப்புறம் வந்து இது பள்ளி முத்திரை நாள், அதெல்லாம் வந்து தலைமை பார்த்துக்கோங்க. எக்ஸாம் வந்து டிசம்பர் 14 சொல்லிக்கிறாங்க. ஓகே நம்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்சா மற்றவங்க ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜென்ரல் கவர்மெண்டோட எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கனாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோட அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.